Hi, hello. வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் வெஜ் புலாவ் செஞ்சுருந்தப்ப அதுக்கு சைடிஷாக ஒரு பொட்டேட்டோ மசாலா பண்ணியிருந்தேன். அதை எப்படி செய்யறதுன்றத வீடியோ கூட சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தாங்க இது. இட்லி, தோசை, பூரி, நான், சப்பாத்தி அண்ட் வந்து சாதம், வெரைட்டி ரைஸ் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப திரும்ப செய்வீங்க. அண்ட் இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதை வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடணும். அப்போ தான் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வருதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக போடுங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் வணங்கும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல்லாம் போய் அது நல்லா வணங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வணக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல்லாம் போய் அதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி வந்து பாக்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடுமானவரில் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தென் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போய் அதை நல்லா வணங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் இதை. இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அந்த சைட்லேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கனால இப்போ உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா தளன்னு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு அதை வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை வந்துட்டு உருளைக்கிழங்கோட வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். அண்ட் கொதிக்க வைக்கும் போது அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு அந்த உருளைக்கிழங்கை வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் இன்னைக்கு வந்து இதை வந்து சப்பாத்தி கூட தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க.
இது வந்து சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, நான்ய வெரைட்டி ரைஸ் கூட கூட சாப்பிடலாம், வெறும் ரைஸ் கூட கூட சாப்பிடலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் வெஜ் புலாவ் செஞ்சிருந்த போது அதுக்கு சைடிஷாக வந்துட்டு இதுதான் செஞ்சிருந்தேன். ரெண்டுமே செம சூப்பராக இருந்தது. இன்னும் ரைஸ் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் தனியாட்ட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவை ஈஸி அண்ட் குயிக்காக சமைக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.